சீமானனை வந்து பிள்ளையார் கோயில்ல போயிட்டு தன்னுடைய பரப்புரை தொடங்கத்துக்கு முன்னாடி பிள்ளையார்ல இருந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னு உடனே இது ஒரு வலதுசாரி தத்துவம் அப்படின்ட்டு. அதாவது இப்போ ஒரு பாடல் சொல்றேன் கேட்டுங்க. கரியதோர் முகத்தையொத்த கற்பகத்தை கைத்தொலை, கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்து உதிக்கவே, பெரிய பெயர்கள் சிறிய பெயர்கள் கற்றுணர்ந்த பெயரெல்லாம் பேதையாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே. இது சிவவாக்கியரோட 2வது பாடல். சித்தர் பாடலே சொல்லியிருக்கு, கரியதோர் முகத்தையொத்த கற்பகத்தை கைத்தொழ அப்படின்னு. பிள்ளையார் வழிபாடு வந்து அப்பயே ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த பிள்ளையார் வழிபாட்டினால மக்களுக்கு என்ன கிடைக்குது? தெய்வத்தை நோக்கி நம்ம வேண்டப்பனா கலைகள் நூல்கள் ஞானம் கருத்தில் வந்து உதிக்கவே. நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்மளுக்கு தான் அறிவு இருக்குன்னு நினைக்கிறோம். நமக்கு அறிவு கிடையாது, அது மேலே இருந்து வர்றது, அது தெய்வம் கொடுக்கறது நம்மளுக்கு. அப்ப அதை நம்ம புரிஞ்சிக்காம நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நான் அப்படின்ற ஒரு அகங்காரத்தோட நம்ம பேசுறோம். ஆனா பிள்ளையார் வழிபாடு அப்படின்றது தமிழ்நாட்டில் தமிழர் மத்தியில் எப்பயிலிருந்து இருக்கு அப்படின்னு சிவவாக்கியரோட பாடல்ல இருந்து நம்ம கத்துக்க முடியும்.